ஒரு ஊரில் ஒரு பேராசை கொண்ட மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய வாத்து பண்ணை இருந்தது. தினமும் வாத்துகள் இடும் முட்டைகளை அதிக விலையில் விற்று நல்ல வருமானம் சம்பாதித்து வந்தான். ஒரு நாள் ஒரு தாத்தா ஒரு வாத்தை கொண்டு வந்து விற்க முயன்றார். அதை பார்த்த அந்த மனிதன், இந்த வாத்தை குறைந்த விலையில் வாங்கி அதிலிருந்து வரும் முட்டைகளை அதிக விலையில் விற்று இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தான். அவன் தாத்தாவிடம், தாத்தா, இந்த வாத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டான். தாத்தா சொன்னார், இல்லை, நான் தரமாட்டேன். ஏன் தாத்தா தரமாட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு தாத்தா, இந்த வாத்து மிகவும் அபூர்வமானது என்றார். அப்படி என்ன சிறப்பு என்று ஆவலுடன் கேட்டான் மனிதன். இது தங்க முட்டையிடும் வாத்து என்றார் தாத்தா. அதை கேட்டதும் மனிதன் பேராசையில் மூழ்கினான். எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன், இந்த வாத்தை எனக்கு கொடுங்கள் என்றான். தாத்தா சற்று யோசித்து, சரி, நீ வைத்திருக்கும் எல்லா வாத்துகளையும் எனக்கு கொடுத்தால் இந்த தங்க வாத்தை உனக்கு தருகிறேன் என்றார். மனிதன் முதலில் தயங்கினான். எல்லா வாத்துகளையும் கொடுத்தால் என்ன ஆகும் என்று நினைத்தான். ஆனால் உடனே, இந்த தங்க வாத்து கிடைத்தால் தினமும் தங்க முட்டை கிடைக்கும், அதை விற்று இன்னும் நிறைய வாத்துகள் வாங்கிக் கொள்ளலாம் என்று பேராசையுடன் முடிவு செய்தான். சரி தாத்தா, என் எல்லா வாத்துகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். தாத்தா அவனிடம் இருந்த எல்லா வாத்துகளையும் எடுத்துக்கொண்டு அந்த வாத்தை அவனிடம் கொடுத்தார். மறுநாள் மனிதன் மிகுந்த ஆவலுடன் அந்த வாத்தின் முட்டையை எடுக்கச் சென்றான். ஆனால் அவன் பார்த்தது ஒரு சாதாரண முட்டை மட்டும்தான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அப்போது ஒரு சிறுவன் வந்து, அண்ணா, எனக்கு 10 வாத்து முட்டை வேண்டும் என்றான். அவன் உள்ளே வந்து பார்த்தான். மனிதன் தலை பிடித்து கவலையுடன் அமர்ந்திருந்தான். அண்ணா, என்னாச்சு? உங்கள் வாத்துகள் எங்கே என்று கேட்டான். மனிதன் நடந்ததையெல்லாம் சொன்னான். அதை கேட்ட சிறுவன் சிரித்து, அண்ணா, எந்த வாத்தும் தங்க முட்டையிடாது, அந்த தாத்தா உங்களை ஏமாற்றிவிட்டார் என்றான். அதை கேட்ட மனிதன் தனது பேராசையால் தான் இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தான் என்பதை உணர்ந்தான். கதையின் கருத்து: பேராசை நாசத்திற்கு வழிவகுக்கும்.